ஒரு காலம் இருந்தது. அந்த காலம்தான் அல்லாஹ்வின் தூதருடைய காலம், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் வாழ்ந்த காலம். தொழுகை என்று வந்தால் எப்பொழுது ஃபஜ்ருடைய தொழுகை வரும், எப்பொழுது மக்ரிபுடைய தொழுகை வரும், மக்ரிபுடைய தொழுகையை தொழுது விட்டு இஷாவுடைய தொழுகை எப்பொழுது வரும், லுஹருடைய தொழுகை எப்பொழுது வரும், நான் இந்த இடத்துக்கு பிரயாணம் செய்தால் லுஹருடைய தொழுகை தட்டுப்பட்டு விடுமே, நான் ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் விட்டால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றானே ஃபஜ்ர் தொழுகை தொழுதால் அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் பாதுகாப்பில் இருக்கின்றார், இந்த பாதுகாப்பு எனக்கு கிடைக்க வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை நான் தொழ வேண்டும். தொழுதால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளை விட சிறந்தது என்று சொன்னார்களே. இந்த சிறப்புகள் எல்லாம் அடைய வேண்டும் என்று தொழுகை என்று ஆவலோடு தொழுகை எதிர்பார்த்து தொழுகின்ற நேரத்தில் தொழுகை முடிந்து அல்லாஹ்வின் தூதர் ஏதாவது உபதேசத்தை சொல்லுவார்களே, ஏதாவது சொல்லுவார்களே, அந்த இபாதத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆவலாக தொழுகை எதிர்பார்த்தவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த காலத்துல இல்லாம ரஹிம் அல்லாஹ் ரஹ்மத் செய்த சிலர்களை தவிர எல்லோரும் தான் இரவைக்கு உறங்க செல்கின்ற பொழுது என்ன செய்வோம், உறங்கிட்டு உறக்கம் ஒரு 2-3 செகண்ட் போறதுக்கு முதல்ல யோசிக்கிறது, நாளைக்கு என்ன செய்யறேன், நாளைக்கு சமையலுக்குரிய பொருட்கள் வேண்டணும், நாளைக்கு அவரை மீட் பண்ண போகணும், இவரை மீட் பண்ண போகணும், நாளைக்கு இந்த இடத்த தொழில் செய்ய போகணும், இப்படி எல்லாம் யோசிப்போம். அதே மனிதன் அதே சிந்தனையால் நாளைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நான் எந்த நேரத்தில் எழும்ப வேண்டும், அதற்கிடையில் இரவு நேர தொழுகை வருகிறது, அந்த தொழுகையை நான் எந்த நேரத்தில் எழுப்பி தொழ வேண்டும், நான் ஒரு இடத்தில் பிரயாணம் செய்தால் நாளைக்கு அந்த பிரயாணம் செய்கின்ற பொழுது அசருடைய தொழுகை விடுபட்டு விடுகிறது, இந்த அசருடைய தொழுகையை நான் தொழ வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் மிக மிக அரிது உறவுகளை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்லாமிய உறவுகளை ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா என் மீது எத்தனை வக்தி நேர தொழுகையில் கடமையாக்கினார்? 50 வக்தி நேர தொழுகையில். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்தில் திரும்பி திரும்பி சென்று தொழுகையினுடைய எண்ணிக்கையை குறைக்காமல் இருந்தால் என் மீது 50 வக்தி நேர தொழுகையில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. 5 வக்தி நேர தொழுகைகளை தொழுவதற்கு யோசிக்கக்கூடிய நாம் 50 வக்தி நேர தொழுகையில் தொழுவதற்கு யோசிப்போமா? அது என்ன தொழுகையா? ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருந்திருப்போம். அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கின்றான் 5 நேர தொழுகைகள். நாளை மறுமுடைய நாளையில் அவ்வளவு மா யுஹாஸபு அலைஹில் அப்த் யௌமல் கியாமா என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். மறுமுறை நாளையில் அல்லாஹ் தஆலா முதலாக ஒரே ஒரு கேள்வி கேட்பான், அதுதான் அஸ்ஸலா, தொழுகை. ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதாயா? லுஹருடைய தொழுகை தொழுதாயா? அஸருடைய தொழுகை, மக்ரிப் இஷாவுடைய தொழுகை தொழுதாயா? ஃபஇன் ஸலுஹத், யாருடைய தொழுகை சீரடைந்து விடுகிறதோ ஃபகத் நஜஹ, அவர் வெற்றி அடைந்து விட்டார். வஇன் ஃபஸதத், யார் தொழுகையை தொழாமல் புறக்கணித்து உலகம்தான் வாழ்க்கை, உலகத்துக்காக வேண்டிதான் நான் வாழ்வேன், உலகத்தினுடைய ஆசா பாசங்களை அனுபவிக்க வேண்டும் என்று தொழுகையை புறக்கணித்து விட்டு ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள் என்று முஅத்தின் அழைப்பு விடுக்கின்ற பொழுது அதையெல்லாம் வழக்காதால் கேட்டு இடக்காதால் விட்டு விட்டு சென்றால் வகத் ஹாப வ நஸர, அதாவது அவர் நஷ்டமடைந்து விட்டார், அவரு நஷ்டமடைந்து விட்டார். அல்லாஹ் கேட்கின்ற பொழுது தொழுவாயா என்று கேட்கின்ற பொழுது இந்த உலகத்தில் தொழுதாதான் ஆம் என்று சொல்கின்றான். சொல்லலாம், தொழாமல் இருந்தால் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு இல்லை என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். அன்பிக்கின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற இறுதி நேரத்தில் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னார்கள். தொழுகை 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 என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய மரண செய்தி நமக்கு தெரியும். அல்லாஹ்வின் தூதர் மரணிப்பதற்கு முன்னால்
சில நாட்களுக்கு முன்னால் அவர்கள் நோயினால் எப்படி அவதிப்பட்டார்கள் என்று எமக்கு தெரியும். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வின் தூதரால் தொழுகை நடாத்த முடியாத சில தருணங்கள் வருகின்ற பொழுதும் கூட அல்லாஹ்வின் தூதர் தொழுகை என்பது அல்லாஹ் என்னை விண்ணுலகத்திற்கு எடுத்து என் மீது கடமையாக்கிய தொழுகை, இது தவறவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சஹாபாக்களை நியமித்தார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்த அல்லாஹ்வின் தூதர் இறுதி நேரத்தில் தொழுகை தொழுகை தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள், தொழுகையில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். உறவுகளே,